ஒரு கம்பெனிக்கு போற இன்வெஸ்ட்மெண்ட் இன்னொரு கம்பெனிக்கு ரெவென்யூ ஆகுது. இது ரியல் growth-ஆ இல்ல ஒரு ஏஐ மணி சர்க்கிளா? ஏஐ ஈகோசிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் ஏஐல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓப்பன் ஏஐ என்ன பண்றாங்க? அந்த மணியை யூஸ் பண்ணி ஏஐ மாடல்ஸ் ட்ரெயின் பண்றாங்க. ஏஐ மாடல்ஸ் ட்ரெயின் பண்ண என்ன தேவை? மேசிவ் கம்ப்யூட்டிங் பவர். அதுக்காக கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அங்க மைக்ரோசாஃப்ட் அசூர் பெனிஃபிட் ஆகுது. அதே மாதிரி ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் ஃபண்டிங் ரைஸ் பண்றாங்க. அந்த ஃபண்டிங்ல பவர்ஃபுல் ஜிபியூஸ் வாங்குறாங்க. அதனால NVIDIA மாதிரியான சிப் கம்பெனிஸ்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இன்வெஸ்டர்ஸ் இன்னும் எக்ஸைட் ஆகுறாங்க. அதனால இன்னும் அதிக மணி ஏஐ ஈகோசிஸ்டம்குள்ள வருது. அதாவது மணி ஏஐ கம்பெனிஸ்ல இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்க்கு போகுது. ஜெனரேட்ஸ் ஹையர் ரெவென்யூ, மோர் இன்வெஸ்டர் எக்ஸைட்மெண்ட், மோர் மணி. இந்த சைக்கிள் தொடர்ந்து போகலாம். ஆனா ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இந்த growth-க்கு பின்னாடி உண்மையான கஸ்டமர் டிமாண்ட் எவ்வளவு இருக்கு? கம்பெனிஸ் உண்மையிலே ஏஐ மூலியமா அதிக ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்களா? இல்ல இன்வெஸ்ட்மென்ட் மணி மட்டும் ஈகோசிஸ்டம்குள்ள சுத்துதா? ஏஐ சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரியல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. என்டர்பிரைஸ் ஏஐ ஸ்பெண்டிங் க்ரோ ஆகுது. ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வேல்யூவேஷன்ஸ் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷனை விட ரொம்ப முன்னாடி போயிடுச்சா? ஹிஸ்டரியில டெக்னாலஜி ரெவல்யூஷன் எல்லாமே ஹைப்பும் growth-உம் மிக்ஸ் ஆகி தான் இருந்திருக்கு. அதனால பிக்கெஸ்ட் கொஸ்டின், ஏஐ நெக்ஸ்ட் இன்டர்நெட் மாதிரி எக்கனாமியை மாத்துமா? இல்ல சில ஏஐ ஸ்டாக்ஸ் பபிள் ஆகுமா? உங்க ஒப்பீனியன் என்ன? ஏஐ ரெவல்யூஷனா இல்ல ஏஐ பபிளா? கமெண்ட் பண்ணுங்க.